அந்த படத்தை தள்ளி வச்சு சோலோ வரணும், 1000 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும், பெரிய அளவில் 3-4 நாளில் கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். இவ்வளவு தூரம் அந்த படத்துக்கு சென்சாரில் சிக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி தான் தோணுது. விஜய் தரப்புல இருந்தும் அந்த பிஜேபி தரப்புல இருந்தும் ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி தான் தெரியும். நினைச்சா வாங்கிருக்கலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷனே ஒரு பிஜேபி பேக்ரவுண்ட்ல உள்ள கம்பெனி தான்றாங்க. அவரே பிஜேபிக்கு நெருக்கமான நபர் தான் ப்ரொடியூசர். அப்படிங்கும் போது இவர் எப்படி இவ்வளவு சிக்கலை கொண்டு போவாரு? இது முழுக்க ஒரு டிராமா தான். பிஜேபியும் டிவிகேவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு டிராமா. பழி வாங்கும் நோக்கம்னா பாஜகவுக்கு கிடையாது. பாஜகவுக்கு பழி வாங்கும் நோக்கமாக இருந்ததுன்னா எதுக்கு அவருக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, வெளிநாட்டுக்கு போனால் சார்ட்டர் ஃபிளைட்டில் போகிறதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, வெளிநாட்டுக்கே போயிட்டு வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது முழுக்க அவங்க தள்ளி வரணும்னு 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இதில் யார் பிரச்சனையும் கிடையாது. அவங்க நினைச்சாங்கன்னா உடனே வந்துடும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போயிருக்கல சார். இப்போ நிறைய படங்கள் வந்து உள்ளே வர்றதா வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த வாவாத்தியார் படம் வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த சர்வர் சுந்தரம் சொல்லிட்டு ஒரு படம், அப்புறம் இந்த திரௌபதி 2 இந்த மாதிரியான படங்கள் வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மை? இல்லை, சர்வர் சுந்தரம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரதா பண்ணது. இந்த கேப்பை ஃபுல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. தீபாவளி பொங்கல் லீவ் ஒரு வாரம் வருது, அதை ஃபுல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இல்லை என்னன்னா, இந்த பரபரப்புக்கு மத்தியில் திடீர்னு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே 3-4 நாள் ஆயிரும். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸில் ட்ராவலிங் இருப்பாங்க. பெரும்பாலும் வெளியூரில் இருக்கிறவங்க தான் ட்ராவலிங்கில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறத சொல்கிறதே போய் கன்வே ஆகுறதே லேட் ஆகும். இப்போ எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறது சிக்கல் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்டென்ட் வைஸ் அந்த படம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் மக்கள் மத்தியில் டாக் வந்துடும். அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த வாவாத்தியார் படம் வந்து வருதுன்னு வந்து சொல்கிறாங்க சார். இந்த சென்சார்லாம் முடிஞ்சிருச்சு, பொங்கலுக்கு வருதுன்னு வாய்ப்பு நிறைய இல்லை, வாய்ப்பு இருக்குது. அவங்க பிரச்சனை ஆல்ரெடி எப்பயே சென்சார் பண்ணிட்டாங்க. அந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் கூட முடிச்சுட்டாங்க. அவங்க ரிலீஸ் டேட்டும் போட்டிருக்கிறாங்க. கடைசி கட்டத்தில் சில சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும் அந்த படம். என்ன மாதிரியான சிக்கல் சார், ஏதாவது சொல்ல முடியும்? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான், வேற என்ன இருக்க போகுது? படத்துக்கு வேறு எதுவும் கிடையாது. ஏற்கனவே அவங்க பழைய படம் பண்ணதில் சில சிக்கல் இருந்துச்சு, அது மேக்ஸிமம் முடிச்சுட்டாங்க கோர்ட்டில் வச்சு. கடைசி நேரத்தில் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு 10,000 கொடுக்கணும், 1 லட்ச ரூபா கொடுக்கணும், ஒரு கேஸை போடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்துச்சுன்னா அந்த படம் வந்துடும். அந்த படம் நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி தான் டாக் இருக்குது. அந்த திரௌபதி 2 வருதுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ அந்த ட்ரைலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 14ஆம் தேதி வந்து சொன்ன மாதிரி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்களே சார். ஏன் திரௌபதி 2க்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ண டேரக்டர் தான். அந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ட்ரெய்லர்லாம் வந்த பிறகு தான் தெரியும் அந்த படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், அவர் வேறு ஏதாவது அரசியல் பேசியிருக்கிறாரா, வேறு ஏதாவது பேசியிருக்கிறாரான்னு அதுக்கு வந்த பிறகு தான் அது வைரல் ஆகும். இப்போ கருப்பு வந்து 23ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, ஜனவரி 23. இப்போ அந்த தேதிக்கு வந்து ஜனநாயகம் தள்ளி போகிறதுனால இது முன்னாடி வரும்னு வந்து சொல்லுங்கள். கருப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து நிறைய தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து 400 தேட்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் வந்தால் கூட தேட்டர் கிடைக்காது. அவங்களுக்கு கருப்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ ஆக்சுவலாக வந்து ஜனநாயகன் படம் தான் பொங்கலுக்கு வந்து வர்றதா இருந்தது சார். ஏன் தள்ளி போயிட்டுருக்கு? என்ன பிரச்சனை தான் நடக்குது? அது நம்மளுக்கு எல்லாரும் பேசிட்டோம், எல்லாருக்கும் தெரியும். அது சென்சார் பிரச்சனை, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க மேலே அப்பீலுக்கு போயிருக்காங்க. ஏதோ நிறையா காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு குர்தா போட்ட ஒரு மாதிரி ஒருத்தரை வந்து சவுக்கால் அடித்தார். அது வந்து யாரையோ ஒருத்தர் முக்கியமான டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவரை வந்து டீகோட் பண்ணுறாங்க. அதனால தான் ப்ரெஷர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து இவ்வளோ தூரம் அந்த படத்துக்கு சென்சாரில் சிக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி தான் தோணுது. விஜய் தரப்புல இருந்தும் அந்த பிஜேபி தரப்புல இருந்தும் ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ சிக்கலுக்கு பிறகு இந்த படம் வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு நான் கிட்டத்தட்ட 23 இடத்துல 23 நிமிஷம் கை வச்சிருக்காங்க. 50க்கு மேற்பட்ட இடத்துல கை வச்சிருக்காங்க. இந்த கண்டென்ட்டு தப்பான அவங்களுக்கு எதிரான கண்டென்ட்டு அப்படி இருந்து கூட அவங்க பிஃபோராகவே போய் அப்ளை பண்ணி ரிவைசிங் போய் அங்கே போய் இப்போ வேலையெல்லாம் பார்த்து அதுக்கு அங்கே ரிவைசிங்கில் இப்போ சமாளித்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த சிக்கல்லாம் வரும்னு தெரிஞ்சு அவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிடலாம். டிசம்பர் 19ஆம் தேதிக்கு போனவங்க டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி சிக்கல் வந்ததுன்னா அவங்க அடுத்த ஃபர்தராக பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு தப்பு என்னன்னா, கோர்ட்டுக்கு போனது தப்பு. ஓகே, கோர்ட்டுக்கு போனப்போ சென்சார் போர்டுங்கிறது அது ஒரு அட்டானமஸ் பாடி. இது கோர்ட் ஒரு அட்டானமஸ் பாடி. இவங்க போனானா இந்த படத்தை அவங்க சென்சார் கோர்ட்டு சொல்லி சென்சார் கொடுத்துட்டாங்கன்னா முன்னுதாரணம் போயிடும். நாளைக்கு எல்லா படமுமே கோர்ட்டுக்கு போய் ஆரம்பிச்சாங்க.
அப்போ அதுவே அவங்க அந்த 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 டிசிஷனே தப்பான டிசிஷன். இல்லை சார், இப்போ கோர்ட்டுக்கு போயும் அவங்களுக்கு அந்த நீதி வந்து கிடைக்கலையே சார். இல்லை கோர்ட்டுக்கு போய் 17 வருஷம் படம் இந்த கதையில் தெரியுமா உங்களுக்கு? குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் 92 ரிலீஸ் ஆன படம், முடிக்கப்பட்ட படம், ரிலீஸ் ஆனது 2007. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ணி ராம்கி நடித்த படம். 92 அந்த படம் முடியுது, 91 ஆரம்பிச்சு 92 முடியுது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பற்றி கதை. அப்புறம் சென்சாருக்கு போய், அப்புறம் ரிவைசிங் கமிட்டி போய், ட்ரிபுனல் போய், அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டு போய், சுப்ரீம் கோர்ட்டு போய் மாறி 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 கேஸ் நடந்து 2007 தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படி சில படங்கள் மாட்டி பல படங்கள் வராமல் இருந்திருக்கலாம். அப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் விஜய். அவருக்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவுக்கே ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் சார். இல்லை அப்படி எப்படி பார்ப்பீங்க? ஒருத்தர் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்தை ஏதாவது சிக்கல் இருக்குது, அதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைங்கிற போது எப்படி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா எல்லா படம் வந்துட்டு தானே இருக்குது. இந்த அவர்களுடைய சித்தாந்தத்தை நேர் எதிராக பேசக்கூடிய படத்துக்கு சென்சார் வாங்கியிருக்காங்களே. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு 52 இடத்துல கட் பண்ணி 22 நிமிஷம் தூக்கி போட்டு தானே படம் வாங்கியிருக்காங்க. இல்லை சார், இப்போ ஜனநாயகன் படமே வந்து ஒரு ரீமேக் படம் தான். ரீமேக் படத்துக்கே இவ்வளோ பிரச்சனை. ரீமேக் படத்தில் இவர்கள் பேசி அரசியல் தான் பிரச்சனைங்கிறாங்க. ஏதோ ஒரு அரசியல் வலுவாக பேசியிருக்கிறாங்க, அது அவர்களுக்கு மேல்மட்டத்திற்கு ஏதோ ஒரு கட்டாயிருக்கு. அதில் நிறையா அந்த டீகோட்லாம் சொல்கிறாங்க, மிலிட்ரியோடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க, அதுக்கு NOC வாங்கணுங்கிறாங்க, நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிசம்பர் 1st வீக்லேயே போய் அப்ளை பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் கட்டலாம் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு ரிவைசிங் கமிட்டியில் போய் அங்கே பேசி சென்சாருக்குள்ளேயே பேசி வாங்கணும். நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம், வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் போனால் எத்தனை நாள் நடக்கும்? அதுவே ஒரு பெரிய ஒரு சிக்கலை கொண்டு விட்டுரும். அப்போ இவங்களே சென்சார் போர்டு, ரிவைசிங் கமிட்டி இதுக்குள்ளேயே முடிச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வரும்ல, நீ கோர்ட்டுக்கு போய் நானும் வர்றேன், நானும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஈகோ தானே வரும். அப்போ ஏதோ சிக்கல் இருந்திருக்கு, அந்த சிக்கல் எங்கேயும் தீக்காமல் விட்டது தான் இப்போ விளைவு. எஸ், அப்போ கோர்ட்டே வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேல்முறையீடு வந்து அவங்க தரப்பில் வந்து போயிருக்கும் போது ஏதோ ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் தானே சார் இதெல்லாம் பண்ணுற மாதிரி. இல்லை இது வந்து எப்படின்னா இவங்க நினச்சா வாங்கிக்கலாம். இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனே ஒரு பிஜேபி பேக்ரவுண்டில் உள்ள கம்பெனி தான்றாங்க. அவரே பிஜேபிக்கு நெருக்கமான நபர் தான் ப்ரொடியூசர். அப்படிங்கும்போது இவர் எப்படி இவ்வளோ சிக்கலை விட போவார்? இது முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா தான். பிஜேபியும் இந்த டிவிகேவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா. இந்த படத்தை தள்ளி வச்சு சோலோ வரணும், 1000 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும், பெரிய அளவில் 3-4 நாளில் கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ரெண்டாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, அது வேறு மாதிரி ட்ரோலாக போச்சு, சீன் பை சீன் எடுத்து போட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா படத்தில் இருக்கிற சீனையும் பவன் கசேரி எடுத்து போட்டு அது வேறு மாதிரி ட்ரோல் ஆச்சுன்னா படத்துக்கு பெரிய செட்பேக் ஆயிரும். அதெல்லாம் காரணத்தை பண்ணி படத்தை தள்ளி போட்டு இப்போ சோலோ வரலாங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அநேகமாக இதெல்லாம் முடிஞ்சு சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆயிரும். வந்து ஆனால் இதே போன வருஷம் வந்து அஜித் சாரோட படம் வந்து இந்த விடாமுயற்சி வந்து தள்ளி போச்சு. இந்த வருடம் வந்து ஜனநாயகன் வந்து தள்ளி போகுது. இந்த டாப் நடிகர்கள்லாம் இருக்காங்களா சார், அவங்க சரியாக அவங்க படத்தை வந்து இது பண்ணிக்க மாட்டாங்களா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் விட்டுருவாங்க. ஓகே, சென்சாரில் வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. படத்தினுடைய டப்பிங் முடிச்சிட்டாருன்னா அவருக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் கிளம்பி அடுத்த படத்துக்கு போகிறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஆனால் அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அந்த கேவியரை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் அவங்க மிஸ் ஆகிருக்காங்க. ஒருவேளை அதர் ஸ்டேட் அதர் லாங்குவேஜ் கம்பெனினால இங்கே உள்ள ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியலையா, ஏதோ ஒன்று அவங்க மிஸ் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் படம் பண்ணுறோம், அந்த படத்தை ஏதாவது சிக்கல் வரும்னு தெரியும். இப்போ ஜனநாயகம்லாம் 2-3 வெர்ஷன் வச்சுருந்துருக்காங்கன்றாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி தான் கொண்டு போனாங்க, வேணாட்டி அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ இந்த படத்தில் பார்த்தாலும் தெரியும், பராசக்தியில் தீபாரவட்டுங்கிற சீனே 5-6 இடத்துல இருக்குது. அது அப்படியே வந்து நீதி பாரவட்டுன்னு மாற்றிருக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்க ஷூட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும், வந்தால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சீரியில் பண்ணி அந்த கார்டை தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சீனை வந்து ஆஃப் வேல தான் காட்டுறாங்க, ஃபுல்லாக காட்டல, அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்னு அவங்க தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக அவங்க பண்ணுறாங்க. அதையும் இங்கே பண்ண முட்டாங்க. நான் கேட்குறேன், படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சுல, நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள் படத்துக்கு சென்சாரில் பிரச்சனை வரும்னு தெரியும்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போங்களேன், டிசம்பர் 1st வீக்கில் அப்ளை பண்ணியிருக்கோம், அது ஏதோ சம் மிஸ்டேக். அது இல்லை சார், மெம்பர்ஸ் 4 பேர் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கோர்ட்டுமே யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. ஒருத்தர் மட்டும்தான் அப்ரூவல் வந்து கொடுக்காம இருக்கார். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது அது தெரியுது சார், விஜய் அவருடைய கடைசி படம் இது வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி. பழிவாங்கும் நோக்கம்லாம் பாஜகவுக்கு கிடையாது. பாஜகவுக்கு பழிவாங்கும் நோக்கமாக இருந்ததுன்னா எதுக்கு அவருக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, வெளிநாட்டுக்கு போனால் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, வெளிநாட்டுக்கே போயிட்டு வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு பேசஞ்சராக போகிறதுக்கும் ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்று நாட்டுக்கு போகிறதுக்கும் கிளியரன்ஸ்லாம் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது முழுக்க உங்கள் தள்ளி வரணும்னு 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய
ஒரு ட்ராமா தான் அது. இப்போ ஜனநாயகன் மீண்டும் எப்போ சார் வரதுக்கான வாய்ப்பு? அவங்க நினச்சா உடனே வந்துடும், இதில் யார் பிரச்சனையும் கிடையாது. அவங்க நினச்சாங்கன்னா உடனே வந்துடும். ஆனால் இப்போ இந்த சீசன்லாம் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச பிறகு அடுத்து எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் நேரத்தில் படம் எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய படம், இவருக்கு பெருசாக நிறையா ஜென்சி நிறைய ரசிகர்கள் தான் நிறையா, எக்ஸாம் நேரம் வேறு. அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து மார்ச் அந்த மாதிரி டைமில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஜனநாயகன் என்னதான் வந்து ஒரு ரீமேக் படம் சொன்னாலுமே அது வந்து இப்போ வரும் தேர்தலுக்கு வந்து அது ஒரு பிரச்சார படமாக அவங்களுக்கு பார்க்கப்படும் வந்து சொல்கிறாங்களே சார். ஆமாம், அதுதான் பிளானு. அதை வந்து சாட்டை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய வெள்ளை வேஷ்டிகளை செட்டப் பண்ணுற அரசியல்வாதிகளை அடிக்கிறாரே, இதெல்லாம் திருத்திட்டு நான் தான் வரேன்னு சொல்ல போகிறார். அப்போ இது அவங்க பொலிட்டிக்கலாக பண்ணப்பட்ட படம் தான், பொலிட்டிக்கலுக்காக எடுக்கப்பட்ட படம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தா அது என்ன இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் இந்த கூட்டணி கூப்பிடுறதுனால தான், அவர் வரமாட்டேன்றதுனால தான் இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கிறாங்க. ஒரு பயத்தை வந்து விஜய்க்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சென்சார் போர்டு இஷ்யூ, அப்புறம் இந்த சிபிஐ சம்மன் இதெல்லாம் நடக்குது. இல்லை, சிபிஐ சம்மன் அந்த வேனை கொண்டு போய் வச்சு இது பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் கூட்டணி கொண்டு வர போகிறாரு மிரட்டுறாங்க அப்படின்னா, அப்படி மிரட்டி கூட்டணி கொண்டு வந்தால் அதை மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? சரி, அது செய்வாங்களா? அந்த ஒரு அரசியல் கட்சி அந்த செய்வாங்களா? இப்போ யாருக்கு செட்பேக்காக வரும்? விஜய் எப்படி ஒத்துக்கிட்டு போனாலும் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? என்னப்பா நீ எதிர்த்து அரசியல் பண்ண முடியல, அங்கே போய் சரண்டர் ஆகிட்ட, ஒரு கொள்கை எதிரி என்ன, ஒரு வருஷத்துக்கு ஒரு தேர்தலில் கூட சந்திக்க முடியாது, கொள்கை எதிரி கூட போய் கூட்டணி வச்சுட்ட, இப்போ எதுக்கு நீ கட்சி ஆரம்பிச்சு? விஜயினுடைய அந்த இதே போயிடும், விஜயினுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டியே போயிடும். அதே நேரத்துக்கு அவங்களுக்கும் அந்த அந்த கெயின் கிடைக்காது. இது இப்படி வெளிப்படையாக செய்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கெயினை கொடுக்காது. அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, விஜய் வந்து பாஜக எதிர்ப்பாளர், விஜய் பாஜகவை முடக்குது, விஜய் பாஜக எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுறாரு, அது திமுக எப்படி பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணணும் அதே மாதிரி விஜய் பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுறாருன்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறது தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் இவங்க வந்து மேல்முறையீடு போல? இப்போ விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, சிபிஐக்கு சம்மன் அனுப்புகிறாங்க, கோர்ட்டுக்கு போகலாம். நான் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறேன், சம்மன் அனுப்ப முடியாது, வர முடியாது, நேரடியாக ஆஜராக முடியாது, நான் வந்து ஒரு வீடியோ காலில் பேசுகிறேன், இல்லாட்டி எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறேன், இல்லாட்டி எனக்கு விசாரணை என் இடத்துல வந்து பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஒரு கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இவங்க ஏன் கோர்ட்டுக்கு போகல? நான் நேராக போகிறேங்கிறார். அப்போ போகிறப்ப என்ன ஆகுனா அது ஒரு பெரிய செய்தியாக மாறும், ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். பாஜக பாருங்கள் விஜயை வந்து உள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க, சிபிஐ வளையத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க, சிபிஐயில் உட்கார வச்சு விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இது வந்து பாஜக கூட்டணிக்கு விஜய் எந்த காலத்திலும் போக மாட்டார், தனியாக நின்று ஓட்டை பிரிக்கிறது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஒரு ஓட் ஸ்பாய்லர் தான். அந்த வேலையை தான் இந்த செய்ய போகிறாங்க, அதை கொஞ்சம் வீரியமாக செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். பொறுத்து வந்து பார்ப்போம் சார், அது என்ன நடக்குதுன்னு. எலெக்ஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.